இப்போது நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம். அவரை நேசிக்கிற பிள்ளைங்க கையில தான் எல்லாம் வரும்யா. வாங்கிக்கோங்க இன்னைக்கு. அவரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய கைகள்ல எல்லாம் வரும். ஆமென். தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போ ஒன் சைடாவே போயிடுச்சு. ஜீவன் அல்ல, பரிபூர்ண ஜீவன். மண்ணா அல்ல, பாலும் தேனும். அப்படியே ஐடியாலஜியை மாத்தணும். ஐடியாலஜி மாற மாற வர்றதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். பேசும்போது ஒரு அலவரிசை செட் ஆகும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்வன்சி செட் ஆகும். ரொம்ப நாளா வராததெல்லாம் உங்க கையில வர ஆரம்பிச்சிருக்க. ஆமா, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது, என்னது இப்படி அப்படின்ட்டு. ஜனம் வரும், பணம் வரும், இடம் வரும், நிலங்கள் வரும், வாகனங்கள் வரும். சகல நன்மைகளாலே கர்த்தர் உங்களை நிரப்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நடைபெறும் நாள் மார்ச் 22, 2025 சனிக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. நடைபெறும் இடம் மங்கள் மஹால் ஏசி ஹால் நம்பர் 33 KPR லேஅவுட், நந்தநகர் மெயின் ரோட், சிங்கநல்லூர், கோயம்புத்தூர். லேண்ட்மார்க் ஆப்போசிட் டு சாந்தி சோஷியல் சர்வீஸ். உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள். பதிவு கட்டணம் ரூபாய் 1000 மட்டுமே. உங்கள் பதிவு கட்டணத்தை ஜிபே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாகவும் செலுத்தலாம். அதற்குரிய எண் 603800911118. ரொம்ப சோகத்தில் வந்தேன். இந்த மீட்டிங் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக போகிறேங்க. கடவுள் ரொம்ப எனக்கு நிறைய கிருபை, நிறைய சொல்லு எல்லாமே எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் செழிப்பை கண்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த இயர் கூட வீக்லி நான் ஜுவல்லரி கடைக்கு போகிற மாதிரி என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. செழிப்பை கண்டுக்கிட்டே இருக்கிறேன். அதில் ரொம்ப அபண்டன்ஸாக பார்த்துட்டு இருக்கிறேன் பிரதரோட மெசேஜை கேட்டுட்டு. தேங்க்யூ வெரி மச். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 8124 80 88 00 மற்றும் 6379 27 52 71. ஒண்ணு வந்த மாதிரி போக மாட்டீங்க. ஏன் பிரதர், கழுத்துல கழட்டிட்டு அனுப்பிடுவீங்களா? வந்த மாதிரி போக மாட்டீங்கன்னா என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. சில பேருக்கு ஓடுது. இன்னொன்று, ஏதோ நீங்கள் தற்செயலாக வரல, தேவன் ஒரு பெரிய தீர்மானத்தோடு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஸோ ஐ பிலீவ் இன்னைக்கு வருகிற ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தெய்வீக சந்திப்பின் நேரமாய் இது மாறும். ஆமென். ஸோ ஐ பிலீவ் இட்ஸ் அ டிவைன் என்கவுண்டர்ஸ் டைம்ஸ். தேவன் உங்களை சந்திக்கிற ஒரு நேரமாக இது இருக்கும். வாழ்க்கையை திருப்பி போடும் ஒரு வேளையாக இது உங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஆண்டுடைய பிரசன்னத்தையும் ஆண்டுடைய வார்த்தையும் தேடி வந்த யாரும் வெறுமனையாய் போவதில்லை. ஆமென். நீங்கள் என்ன, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இன்னைக்கு ஒரு அரை நாள் அப்படியே அமர்ந்திருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அமர்ந்திருந்துட்டு நீங்கள் திருப்பி போகும்போது நான் சொல்கிறேன், ஒரு புது சிந்தையோடு, நம்பிக்கையோடு, அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றவர்களா இந்த இடத்த விட்டு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. ஆமென். இது மற்ற கிறிஸ்டியன் மீட்டிங் மாதிரி இருக்காது. ஸோ இது ஏன்னா இயேசு ஒரு மதத்தின் கடவுள் அல்ல. இஸ் நாட் அ ரிலீஜியஸ் காட். ஆமென். அவர் மக்களின் கடவுளாக இருக்கிறார். இஸ் அ லைஃப் கிவிங் காட். ஆமென். அவர் உங்களுக்கு ஜீவனை தரும்படி உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இன்னைக்கு ஒரு ஜீவனை நீங்கள் பெற்று செல்வீர்கள். ஆமென். அதனால் ஃப்ரீயாக இருங்க. நம்ம மீட்டிங்ஸில் சிரிக்கலாம், கைத்தட்டலாம், எந்திரிச்சு துள்ளலாம், விசில் அடிக்கலாம். சில பேருக்கு விசில் அடித்தாங்கன்னா அவங்க ஆவி ஒரு மாதிரி கலங்கிரும். ஐயோ, பரிசுத்த குலைச்சலான ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அடிக்கலைன்னா சினிமா தேட்டரில் போய் அடிப்பான். எது பெட்டர்னு பார்த்துக்கோங்க. அது ஒரு சந்தோஷத்தின் ஒரு வெளிப்பாடு. அவ்வளோதான் விஷயம். ரொம்ப ரிலீஜியஸ் பீப்புளாக இருக்காதீங்க. பி எ ஸ்பிரிச்சுவல் பீப்புள். அதாவது ஆவிக்குரியவர்களாக இருப்பது என்பது வேறு, மதவாதிகளாக இருப்பது என்பது வேறு. ஸோ ஆவிக்குரியவங்களை நம்ம இருக்கணுமே தவிர யாராக இருக்கக்கூடாது, மதவாதியாக இருக்கக்கூடாது.
ஆமாம், ரிலீஜியஸ் பீப்புள்னா அப்படியே யாராவது கொஞ்சம் நல்ல கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்காகவே ஜோம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. கர்த்தாவே போகும்போது இந்த அக்கா மனம் திரும்பணும் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க கலர் ட்ரெஸ்ஸே ஆகாது. ஆமாம், கடவுள் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான உலகத்தை படைச்சிருக்காரு. நீங்கள் மாற்றுறதா இருந்தால் அவரை தான் முதல்ல மாற்றணும். இருக்கீங்களா? the world is full of colors. அவர் உடன்படிக்கை பண்ணுவதே வானவில்ல தான் அடையாளமாக சொல்கிறார். அப்புறம் அது 7 கலர் இருக்கு. நம்ம ஆளுக்கெல்லாம் இருந்தால் அதையும் வெள்ளை கலர் ஆக்கிருங்க சுவாமி. வெள்ளை வானவில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதுக்குத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுகள் வந்து அப்படியே யோசித்து வச்சிடறாங்க. கடவுள்கிட்ட போனால் கடவுள்கிட்டே சொல்லுவாங்க 7 கலர் வேண்டாம் சுவாமி, வானவிலுக்கு ஒரே கலராக கொடுத்துருங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டு, கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் கிரே சேர்த்துக்கோங்க, இவ்வளோதான். அந்த மாதிரிலாம் இல்லை. கடவுள் வந்து ஒரு மத கடவுள் கிடையாது. கடவுள் வந்து ரொம்ப அவரை மாதிரி சூப்பரான ஒருத்தர் கிடையாது. ஆமென். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபர், அவ்வளோ போரிங்கான ஒருத்தர் கிடையாது. கடவுள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானவர், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் தொழுது கொள்கிறோம். ஆமென். சுவையிலே எத்தனை சுவை இருக்கு? அரும் சுவை அப்படின்னு சொல்றாங்க. தெரியுமா? அப்படி அரும் சுவைன்னா என்னன்னு சொல்லிடுவீங்களா? குட்டா சாப்பிட்றோம் அப்படின்றீங்களா? அரும் சுவை, சுவையிலே உள்ள வகை இருக்கு. கடவுள் பாருங்க, God is not a God of uniform, God is a God of varieties. கடவுளை வந்து இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட மாதிரி அப்படி ஆக்கிட்டாங்க நிறைய பேர். நம்மலாம் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரிலாம் இருக்க வேண்டாம், வகை வகையா இருக்கிறதான் கடவுள் உண்டாக்கியிருக்கிறார். ஆமென். வகை வகையா ஜாதி ஜாதியான்னு இருக்குது. நம்ம ஆளுகள் அதை வச்சுக்கிட்டு பாருங்க கடவுளே ஜாதியை உண்டாக்கினாருன்றாங்க. எப்படிலாம் பைபிளை படிக்கிறான் பாருங்க. ஜாதி ஜாதியாய் அப்படின்னு ஒன்று இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா பாருங்க எல்லாரையும் கடவுள் ஜாதி ஜாதியாய். கைண்ட், ஜாதினா என்னது? கைண்ட், வகை வகையாய் அப்படி என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறார். ஸோ தேவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு தேவன் பாருங்க. இன்னைக்கு காலையில் இந்த கிறிஸ்தவம் அல்லது மதம் சொன்ன கடவுளை நான் உங்களுக்கு காட்ட வரவில்லை. இயேசு வெளிப்படுத்தின பிதா ரொம்ப சூப்பரான ஒரு ஆள். ஆமென். ரொம்ப அற்புதமான ஒருத்தர், சுவாரஸ்யமான ஒருத்தர். ஆமென். இயேசு வெளிப்படுத்தின பிதா யார் தெரியுமா? நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. இப்ப பாட்டு பாடினாங்களே, அப்பா வீட்டுல சில பேர் இப்படியே படிங்க, சந்தோஷமேன்னு ஒரு மாதிரி வச்சு படிச்சுட்டு நான் பார்த்தேன். சந்தோஷமான பாட்டு இவ்வளவு சோகமா பாடுற ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் தான். சந்தோஷமே ஃபாதரும் சன்னும் டான்ஸ் ஆடுறாங்க, மியூசிக் போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடிக்கிற டயத்துக்குள்ள பிரியாணி செஞ்சிருங்கன்றாரு. இந்த மாதிரி கடவுளை பார்க்க உங்களுக்கு ஆசையா? உயர்ந்த வஸ்திரத்தை போடுங்கன்றார், மோதிரத்தை அனுபவிங்கன்றார், காலுக்கு நல்ல பாதரட்சை என்ன பண்ணுங்க கொண்டு வாங்கன்ற. ஸோ நல்ல ஃபுட்டு, நல்ல உடை, மகிழ்ச்சி, ஆட்டம் பாட்டம், செலிப்ரேஷன்ஸ். இவர் தான் நிஜமான பிதாவாக இருக்கிறார். ஆமென். ஸோ இயேசு வெளிப்படுத்தின பிதா ரொம்ப சூப்பரானவர். இன்னைக்கு காலையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை நல்லா ஆகணும்னா முதல்ல நல்ல கடவுளை அறிஞ்சுக்கணும். ஆமென். He is a good father. எல்லாம் சொல்லுங்க, குட் ஃபாதர். ஆமென். அவர் மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஆளே கிடையாது. பையன் நடந்துதான் வர்றான், அப்படி போலாமா அப்படின்ட்டு. ஆனா வேதவசனம் சொல்லுது, அப்பா அவனை தூரத்துல பார்த்து இவர் என்ன பண்றாரு? லுங்கியோ வேஸ்டியோ எது தெரியும் தெரியல, மாற்றி கட்டு ஓட்டாரு. ஆமென். ஆமென். மனிதன் தயங்கி தயங்கி நடந்து வர்றான். கடவுள் ஏத்துப்பாரா? நம்ம பண்ணது கொஞ்சமா நஞ்சமா? நிறைய பண்ணியிருக்கோம், நமக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா, நமக்கு ஏதாவது செய்வாரா அவரு அப்படின்னு உள்ளுக்குள்ள குற்ற உணர்வு, பயம் இதெல்லாம் இருக்குது நமக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? எப்பவுமே அப்படியே வர்றோம், தயங்கி தயங்கி வர்றோம். யாராவது திட்டி விட்டுருவாங்க இடையில, உனக்கெல்லாம் இது வேண்டுமா, நான் போயிடுறேன் சார் அப்படின்ட்டு கண்டம்னேஷன் மெசேஜ். ஆனா கடவுளை நீங்க பாத்தீங்கன்னா, டேடியை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்ன பண்றாரு? பையனை பார்த்து வேதவசனம் சொல்லுகிறது, ஓ ராமா ஷாண்டலே பிரஹாண்டலே,
ஆமென். KJV போடுங்க. இங்க போட்டிருக்கு, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி. எல்லாம் சொல்லுங்க ஓடி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க ஓடி. ஆமென். ரன். அப்பா வந்து என்ன பண்றாரு? உங்க வாழ்க்கையில கடவுள் ரொம்ப வேகமா வேலை செய்ய விரும்புகிறார். ரொம்ப வேகமா வேலை செய்ய விரும்புகிறார். Bless you. இந்த ஒரு வார்த்தை தான் வேணுமா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில கடவுள், நீங்க சுலோவா நடந்து வந்திருக்கலாம், ஆனா தேவன் உங்க வாழ்க்கையில வேகமாக செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். இந்த தேவனை நீங்க பாருங்க. நான் தயங்கி தான் வர்றேன், இதே வர்றேன், போலாமா சேர்த்துப்பாரா அப்படின்ட்டு. நான் சொல்றேன், உங்களுக்கு கடவுள்கிட்ட வர்றதுக்கு ஒரு தயக்க உணர்வு உங்களுக்கு இருக்கலாம், ஆனா கடவுள் உங்களை சேர்த்து கொண்டதுல ரொம்ப தீவிரமா இருக்கு. நீ காலையில் come of grace, especially in the time of need. எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கடவுள்கிட்ட நீ தயங்கி வராத, கடவுள்கிட்ட பயந்து வராத, கடவுள்கிட்ட எப்படி வா? தைரியமா வா. கம் போல்ட். தைரியமா வா. ஏன்னா நீ உன்னை குற்றவாளியாகவோ, உன்னை அசிங்கமாகவோ, உன்னை தகுதி இல்லாத ஆளாகவோ கடவுள் பார்க்கல. உன்னை கடவுள் எப்படி பார்க்கிறாரு? பாச உணர்வோடு பார்க்கிறாரு, சந்தோஷ உணர்வோடு பார்க்கிறாரு. ஆமென். வெல்கம் ஹோம். உங்களை வரவேற்கிற ஒரு அப்பா, உங்களை ஒரு நாளும் தள்ளாதவர். வேதவசனம் சொல்லுகிறது, தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. இந்த நல்ல தேவனை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா வாழ்க்கையே செலிப்ரேஷன் மாறிடும், வாழ்க்கையே கொண்டாட்டமாக. யாருக்கெல்லாம் ஒரு டைம் ஆஃப் நீட்ல இருக்கிறீங்க, தேவையில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இது ஒரு தேவையின் நேரமா இருக்கு அப்படின்னு 90% உயருது, 10% யோசிச்சுட்டே உயர்த்துறீங்க. அப்ப எல்லாருமே தேவை நேரத்தில் தான் இருக்கிறீங்களா? நானும் நீங்க எனக்கு ஏதோ தரப்போறீங்கன்னு நினைச்சேன். 100 கோடிக்கு பிரதர் ஏதோ கட்டுறாரு, நம்ம ஏதாவது கொடுக்கலான்னு வந்தீங்கன்னா நான் நினைச்சேன். கடைசியில் பார்த்தா நீங்க எல்லாருமே தேவையில தான் இருக்கிறீங்களா? சரி, கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்தே பரவாயில்ல. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். எல்லாம் சொல்லுங்க, தைரியமாவா. பயப்படாத. அப்பா கிட்ட வரும்போது தைரியமாவா. இந்த அப்பா கிட்ட உங்களை தைரியமா வர விடாது பாருங்களேன். ரிலீஜியன் வந்து கடவுளோடு நீங்க நெருங்கி வர தடையாகத்தான் இன்னைக்கு மதம் இருக்கு. உன் ஜபத்தெல்லாம் கேட்டுருவாரா? இவனுக்கு ஏற்கனவே டவுட்டு, நம்ம ஜபத்தெல்லாம் கேட்பாரா? ஒருத்தர் சொல்றாரு, உன் ஜபம் கூரைய தாண்டாது அப்படிங்க. இப்படி சொன்னீங்கன்னா எப்படி ஜெபம் பண்ண ஆசை வரும்? அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். ஆமென். நீ காலையில் சொல்றேன், உங்கள் ஜபத்தை அவர் கேட்கிறவர், உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஆமென். ஓ, நல்ல தேவனுங்க அவர். அவருடைய தாராளத்தையும் அவருடைய ஏராளத்தையும் நீங்க புரிஞ்சுக்க வாழ்க்கையை குறித்த ஒரு போல்ட்னஸ் வரும் பாருங்க. வாழ்க்கை குறித்த ஒரு நிச்சயம், வாழ்க்கை குறித்த ஒரு தைரிய உணர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர்றதை நீங்க பார்க்க முடியும். அப்ப எப்படி போட்டுருக்கு பாருங்க, தைரியமாய். கம் போல்ட்லி. எல்லாம் சொல்லுங்க, கம் போல்ட்லி. ஆமென். அப்படியே நடுக்கத்தோட, நடுக்கம்லாம் தேவையில்லை, பயத்தோட தேவையில்லை. கடவுள் சொல்றார், பாசத்தோடு வா. ஆமென். தைரியமா வா, தயக்கமின்றி வா. ஆமென். தயங்காமல் வா. வான்னு அவர் சொல்றாரு. நாம் அந்த பையன் மெதுவா தான் நடந்து வர்றான், ஆனா அப்பா பையனை பார்த்து ஓடுகிறார். அவனை நோக்கி ஓடுறார். சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். Wow, what a God. சீக்கிரமா இறங்கி வா. மெதுவாலாம் இல்ல, சீக்கிரமா வா. நீ நானும் ரொம்ப சீக்கிரமா ஒண்ணாகணும். ஆமென். சீக்கிரமா இறங்கி வா. இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேண்டும். ஒரு பய கூட அவனை மதிக்கல. எல்லாரும் இந்த சகைவா, சை அவன் மனுஷனே கிடையாது, ஊர் பூரா அவனை திட்டுறாங்க. ஏன்னா அவன் வரி வசூல் பண்ற வேலை.
சொந்த ஜனத்துக்கிட்டே வரி வசூல்லாம் பண்றதுனால ஊருக்காரன் எல்லாரும் அவனை என்ன போடுறான், போட்டு காசை பண ஆசை பிடிச்சவனு போட்டு திட்டி எல்லாரும் அவனை ஒதுக்கி தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஏசு சொல்றாரு, நீ இறங்கி வா, ஊரே உன்னை ஒதுக்குனா கூட இன்னைக்கு உன் வீட்டில் தான் நான் தங்க போறேன் அப்படின்ற. ஓ மா காலா ஷடலா பிரேக்கே லேப்ரஹாந்தரோ செடலே மேக்கும். ஹalleluya. பாருங்க, முதல்ல தேவனை பற்றி இப்படி ஒரு புரிதல் ரொம்ப அவசியமா இருக்கு. என்னை ஒதுக்காதவர், என்னை தள்ளாதவர், என்னை விட்டு விலகாதவர், என் சத்தத்தை கேட்கக்கூடியவர், எனக்கா இறங்கக்கூடியவர், என் பட்சமாய் அவர் இருக்கிறவர், எனக்கு விரோதமாய் அவர் இல்லை. இந்த உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தா கூட உங்களுக்கு இன்னைக்கு காலையில ஒண்ணு சொல்றேன், கடவுள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். God your side. I tell you my friend, you are a winning side. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். வேதவசனம் அதான் சொல்றது, பயப்படாத. உனக்கு எதிராக யார் வந்து நின்னாலும் சரி பயப்படாத, ஏன்னா கடவுள் உன் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். If you God is your side, and who can against us? கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆனா நம்ம மைண்ட்ல ஏன் நிறைய நேரம் நமக்கு தைரியம் இல்லாம போயிடுதுன்னா, கடவுளே நம்ம பக்கம் இருக்கிறாரான்ற டவுட் இருக்கு. இன்னைக்கு காலையில ஒரு பெரிய உறுதியை நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் உங்க பக்கத்துல இருக்கிறாரு. He is on your side. Amen. He is on your side. I tell you my friend, you are a winning side. Amen. தேவன் எந்த அணியில இருக்கிறாரோ அந்த அணி தான் ஜெயிக்கும். நீங்க ஜெயிக்கிற அணியில இருக்கிறீர்கள், நீங்கள் வெற்றி பெறுகிற அணியில நீங்கள் இருக்கிறீர்கள். He is on your side. Amen. அவர் உங்களுக்கு எதிராய் அல்ல, அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார், உங்களுக்கு பட்சமாய் அவர் இருக்கிறார். Bless you brother. உங்கள் பட்சமாய் அவர் இருக்கிறார், உங்கள் சார்பாய் அவர் இருக்கிறார், உங்களுக்காகவே அவர் இருக்கிறார். Amen. Glory to God. Bless you. Amen. 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 Bless you. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆமென். யாரு உங்களை ஒன்று பண்ணிட முடியும்? நம்ம சில நேரம் மனுஷன் செஞ்சதை பெருசா சொல்லிடு, அவன் அப்படி பண்ணிட்டான் பிரதர், அவன் அப்படி பேசிட்டான் பிரதர். ஒழுங்க கழுதிய அதை போட்டு ரொம்ப மண்டைக்குள்ள வைக்காதீங்க. யார் உங்களுக்கு என்ன பண்ணாலும் கடவுள் உங்க கூட நின்று அத்தனை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். அத்தனை எதிர்மறையையும் நேர்மறையாய் மாற்றுகிற ஒரு தேவன், அத்தனை தீமையையும் நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன். ஆமென். இன்னைக்கு காலையில உங்களுக்கு நான் சொல்றேன், I want to speak some hopeful word. நான் சொல்றேன், என்னதான் மனுஷன் உங்களுக்கு எதிராக பண்ணியிருந்தாலும் என் தேவன் அத்தனை உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார். தீமைகள் நன்மைகளாக மாறும், தோல்விகள் வெற்றிகளாய் மாறும், இருள்கள் வெளிச்சமாய் மாறும், வியாதிகள் சுகமாய் மாறும், பலவீனங்கள் பலனாய் மாறும், குழப்பங்கள் தெளிவாய் மாறும், அடிமை தனங்கள் இன்றைக்கு விடுதலையாய் அது மாறும். ஆமென். ஓ மாஷேகே லானா தோராமா கட்டாலாரா. ஹalleluya. அதனால மனுஷன் செஞ்சது அந்த நேரம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, அந்த நேரம் அந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பா இருந்தா கூட நான் சொல்றேன், அது அத்தனை உங்க கூட நின்று அவர் சரியாக்குவார். அத்தனை உங்க கூட நின்று அதை முழுமையாக்குவார், சரிப்படுத்துகிற ஒரு தேவன் அவர். ஆமென். நீ காலையில சொல்லுங்க, அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். He is on my side. ஆமென். அந்த தெளிவுக்கு, அந்த உறுதிக்கு வாங்க. அந்த உறுதிக்கு வந்துட்டீங்கன்னா, மார்ட்டின் லூத்தர்ன்ற ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவர் சொல்றாரு, இந்த முழு உலகமே எனக்கு எதிர்த்து நின்னாலும் கடவுள் மட்டும் என் பக்கத்துல இருந்தா நான் தான் பெரும்பான்மை அப்படின்றார். I am the majority. Amen. Amen. அப்ப நான் சொல்றேன், நீ காலையில you are not minority, you are majority. Amen. Christian people, you are not a minority people. I tell you, you are the majority. Amen. ஏன்னா கடவுள் இருக்கிறார், உங்கள் சார்பிலே அவர் இருக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு காலையில உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும். வேதவசனம் சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஆமென். எப்படியாவது உங்களை மன குலைச்சலாக்கி உங்க தைரியத்தை இழக்க பண்றதுக்கு தான் அவன் ஏதாவது வேலை பார்ப்பான். ஏன்னா நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துரும். அதனாலதான் தைரியத்தை வேதவசனம் என்ன சொல்லுது? மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம். எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம்.
அப்போ தைரியம்ன்றது சும்மா இல்ல, பல பலன்கள் அது கொண்டு வரும், பல நன்மைகளை கொண்டு வரும், பல வெற்றிகளை அது கொண்டு வரும். அப்ப எப்படிடா உங்க தைரியத்தை குலைக்கலான்றதுலதான் அவன் பெரிய முயற்சியை அவன் எடுக்கிறான். அப்ப நான் சொல்றேன், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் நீ காலையில. ஆமென், ஆமென். never give up, he is on your side. அவர் உங்க பக்கத்துல இருக்கிறாரு. ஆமென். எல்லா கோணலானதை அவர் செவ்வையா மாற்றுவார், எல்லா கரடானதை அவர் சமமா மாற்றுவார். ஆமென், ஆமென். bless you. ஆமென். என்ன போட்டு பாருங்க, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஆமென். பைபிள் எவ்வளவு நம்பிக்கையின் புத்தகம் பாருங்க. தைரியத்தை விட்டுறாதப்பா, பலன் வரப்போகுதுன்றார், ஒரு நன்மை வரப்போகுதுன்றார், ரொம்ப பக்கத்துல இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் சில மணி துளிகளில், இன்னும் சில நாட்களில். ஆமென். உனக்கான பெரிய நன்மைகள் வரப்போகிறது, உனக்கான பெரிய ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. விட்டு விடாதீர்கள். never 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 give up. ஆமென். ஓ மஷாண்டே லேகே தோரோபோ லேகே நாமா ஷெண்டலேப்ரே. இது எங்கேயோ இல்லைங்க, கடவுளுடைய வார்த்தையில் இருக்குது. இன்னைக்கு பாருங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீச்ன்றாங்க, நம்பிக்கை அதெல்லாமோ சொல்றாங்க. ஆமென். பிளஸ் வரப்போதியா. ஆமென். என்னெல்லாமோ சொல்றாங்க. நான் சொல்றேன், கடவுளுடைய வார்த்தை மாதிரி பெரிய மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்ததுலேருந்து எதை பேசிட்டு இருக்கிறேன்? ஐ எம் ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட். கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஆமென். விட்டுறாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விட்டுறாத. ஆமென். never give up. ஆமென். ஏன்னா ஒரு பெரிய வெற்றி வரப்போகுது, ஒரு பெரிய நன்மை வரப்போகுது. ஆமென். bless you sister. ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது, ஒரு பெரிய உயர்வு வரப்போகுது, ஒரு பெரிய ப்ரமோஷன்ஸ் வரப்போகுது, ஒரு பெரிய திருப்பு முனைகள் வரப்போகுது. ஆமென். நான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், துன்மார்க்கன் இரான். ஆமென், ஆமென். bless you sister. அப்படின்னா என்ன? சில தீமைகள், சில கெட்டது இதெல்லாம் பாக்குறீங்களா? ஆண்டவர் சொல்ல கொஞ்ச நேரம் தான். ஆமென். ஆனா ஆசீர்வாதத்தை பத்தி கடவுள் சொல்லும்போது சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். பிரச்சனை டைம் உங்க வாழ்க்கையில இவ்வளவுதாங்க, ஆனா நன்மைகள்ன்றது அளவிட முடியாத அளவு வச்சிருக்கிறார். நன்மைன்றது அளவிட முடியாத அளவுல அவர் வச்சிருக்கிறார். ஆமென். bless you. ஆமென். ஹalleluya. ஓ ரமா கல்லா பிரஹண்டலே. நன்மைன்றது அளக்க முடியாத அளவு. பிரச்சனை இத்தனையோண்டு தான் இருக்கு. ஆனா பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? இந்த இத்தனையோண்டு பிரச்சனைய உங்களை நாள் முழுவதும் யோசிக்க வைப்பான். லட்சியமா அந்த சின்ன பிரச்சனைய திரும்ப திரும்ப உங்களை என்ன பண்ணி வைப்பான்? யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். பாருங்களேன், அதுதான் சத்துருனுடைய பெரிய ஒரு தந்திரம். பாருங்க, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எப்படி பைபிள் எப்படி கம்பேர் பண்ணுது பாருங்க. வரப்போற நன்மைக்கு முன்னாடி நீ பார்க்கிற பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ பார்க்கிற தோல்வி ஒண்ணும் கிடையாது, நீ வடிச்ச கண்ணீர் ஒண்ணும் கிடையாது, நீ பட்ட அவமானம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா தேவன் உனக்கென்று பெரிய நன்மைகளை, பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய திருப்பு முனைகளை அவர் உனக்காக வைத்திருக்கிறார். Compare to your future, உங்க எதிர்காலத்துல உங்களுக்கு வரப்போற அந்த காரியத்துக்கு முன்னாடி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் சொல்லுது, இக்கால பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஓ மசாடலா கே ப்ரோகோதா. ஹalleluya, hallelujah. Oh hallelujah. What a joy, what a joy, what a joy, what a joy. Hallelujah. இயேசுடைய தோல்ல சிலுவை இருக்குதுங்க. காரி துப்புறாங்க, தாடியை பிடிச்சு இழுக்கிறாங்க, அவர் தலையில கோலினால் அடிக்கிறாங்க. இவ்வளவு அவமானமான செயல் இயேசுவுக்கு நடக்குது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. Amen. That's a lifestyle. Amen. அதான் வாழ்க்கை முறை பாருங்களேன். Amen. Bless you brother. Amen. Amen. Bless you. Oh ramati lebrhandele. Praise you. Bless you.
Oh my chele brenda la cremandele, bless you brother. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். எப்படி பிரதர்? அவமானம் ஆயிடுச்சே, தோல்வி ஆயிடுச்சே, அசிங்கம் ஆயிடுச்சே, வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, அது பார்க்காதீங்க. ஒரு வெகுமானம் ஒன்று வரப்போகுது, ஒரு வெகுமானம் ஒன்று வரப்போகுது. ஆமென். வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை தருகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். நீங்க வெட்கப்பட்ட சகல இடங்களிலேயும் கீர்த்தியும் புகழ்ச்சியையும் உண்டாக்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஓ மச்சேலே பிரஹாந்தரே, ஹalleluya. என்ன வார்த்தை பாருங்க. இதான் இந்த லைஃப் ஸ்டைலை தான் நீங்க கத்துக்கணும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். எல்லாம் சொல்லுங்க, முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அவமானத்தை எப்படி பிரதர் எண்ணாம இருக்க முடியும்? இந்த மைண்ட்னா எதையாவது எண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்ப நீங்க சூஸ் பண்ணணும். என்ன சூஸ் பண்ணணும்னா, நடந்த இந்த விஷயத்தை நான் பார்க்க போறது இல்லை, இன்னொன்னு கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிறார், அதை நான் பார்க்க போறேன். இப்ப பட்ட இந்த வேதனைகளுக்கும் இப்ப பட்ட இந்த அவமானத்திற்கும் மேலான ஆசீர்வாதங்களை, மேலான நன்மைகளை, மேலான கிருபைகளை, மேலான பலனை ஆமென் நான் பார்க்க போகிறேன். ஆமென். அப்ப நான் சொல்றேன், மேலானதை பார்க்க போறீங்க, மேலானதை பார்க்க போறீங்க. இப்ப சிலது நடந்துட்டு இருக்குது, இப்ப சிலதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இருக்குது. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் துன்மார்க்கம் இரான். அப்படின்னா என்ன? அந்த கடன் இருக்காது, அந்த நோய் இருக்காது, அந்த பலவீனம் இருக்காது, அந்த அவமானம் இருக்காது, அந்த வெட்கம் இருக்காது, அந்த கண்ணீர் இருக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்சம் நேரம் தான். ஆமென். ஓ மக்கா பிரஹாந்தரே, ஓ தேடினியும் நீ காணாதிருப்பாய். என்ன வார்த்தை பாருங்க. ஆமா, பிரச்சனை இருந்துச்சே, அதுக்கான அறிகுறியோ அடையாளமோ இல்லாத அளவுக்கு. ஆமென். விட்டுறாதீங்க இந்த வார்த்தைய. அதன் அறிகுறிகளோ அதன் அடையாளங்களோ கூட இல்லாத அளவுக்கு வேரோடு அதை பட்டு போக பண்ணுவான், வேரோடு பட்டு போக பண்ணுவான். நீ தேடியும் அதை காணாதிருப்பாய். கோமாராத்தே நாக்கோ லேக்ர மாண்டல் லேப்ரோ கேப்ரா சாடலா பிரேகே லெஹனமோ ஷேண்டே லேப்ரே. ஆமென். தேடியும் காணாதிருப்பாய். எப்படி சொல்றாரு பாருங்க, இன்று கண்ட எகிப்தியனை இனிமே நீ பார்க்க மாட்டேன். சிலதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்குது பாருங்க. கடவுள் சொல்றாரு, அதை நீ பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான். எத்தனையோ வருஷம் உன்னை துன்புறுத்தி, உன்னை கஷ்டப்படுத்தி உன் பின்னாடியே வந்தான். அந்த சத்தத்தை கேட்டாலே எரிச்சல், அந்த சத்தத்தை கேட்டாலே ஒரு கோபம். ஏன்னா பின்னாடி இந்த ரதத்தின் சவுண்டை கேட்கும் போதே அவனுக்குள்ள எரிச்சலும் கோபமும் வருது. கடவுள் சொல்றாரு, இனிமே ரதமும் இருக்காது, எகிப்தியனும் இருக்க மாட்டான். எகிப்தியனை மட்டும் இல்ல, உனக்கு எரிச்சலையும் உனக்கு வலியையும் கொண்டு வந்த அந்த ரதத்தையும் சேர்த்து மூழ்கடிக்க போறேன். ஓ, உங்க பிரச்சனைக்கு என்ன ஆக போகுதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள், உங்களை துரத்தி கொண்டிருக்கிற அந்த வலிகள், அந்த வேதனைகள் என்னவாய் முடிய போகிறது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள். ஓமா சேலேனா கோராமா காபோரா சாடலா பிரேக்கெட் லஹாசா டேலே ப்ரோகோந்தோரோ. ஓ சேடலே பிரேக்கே எங்க போச்சுனே தெரியாதுங்க. எப்படி சொல்றாரு பாருங்க, இன்று நீ கண்ட எகிப்தியனை இனிமே நீ பார்க்க மாட்டேன். அப்பனா என்ன? சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க நினைக்காதீங்க, சில பிரச்சனை எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. வடு தெரியாத அளவு குணமாக்குகிற தேவன். ஓ, அந்த தரமே தெரியும் குணமாக்குகிறவர். நாகமானின் சரீரத்தை பார்த்தா குஷ்டரோகம் சுகமானதுன்னு பைபிள்ல போடல. அவன் மேனி சிறு பிள்ளையின் மேனி போல் ஆனது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குஷ்டம் வந்ததுக்கு அறிகுறியே இல்லை, குஷ்டம் வந்ததற்கு அடையாளமே இல்லை.
இப்படி ஒரு கஷ்டத்தை, இப்படி ஒரு நஷ்டத்தை வாழ்க்கையில பார்த்ததுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு என்ன நீங்க அதை பார்த்து பயந்துகிட்டு சோர்ந்துக்கு நோ, அது அடையாளமே இல்லாம போகுது. ஆமென். அது இருந்த இடம் தெரியாம போகுது. நீ தேடியும் காணாது இருப்பான். எங்க போச்சுன்னே தெரியாது. எங்க போச்சு? ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள். அப்படின்னு என்ன தெரியுமா? சத்துருக்களை தண்ணீரை போல் உடைந்தோட பண்ணுகிற ஒரு தேவன். ஆமென். பால் பராசிம். ஆமென். உங்கள் சத்துருக்களை தண்ணீரை போல உடைந்தோட பண்ணுகிற தேவன். எங்க போஷனே தெரியாது, இருந்த இடமே தெரியாது. ஓரா சாடலா மேக்கோ டாலா போரா லாக்கே டேலே மாக்குரா சேண்டலே. பாருங்க, யோசேப்பை பார்க்கும் பொழுது யோசேப்பின் சகோதரர்களுக்கு அவன் யோசேப்பு என்று அடையாளம் தெரியவில்லை. ஏன் தெரியுமா? கடவுள் ஆசீர்வதிச்சா அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆசீர்வதிப்பார். ஆனா அந்த யோசேப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாங்க அவங்க. அதே சாரம் லுங்கியோட தான் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா தெரியுது, தோல்ல துண்டு, வாயில துண்டு பீடி, பார்த்தாலே தெரியுது. அதே அண்ணமார்கள் தான், சேம். பாருங்க, இந்த எதிர்மறையான மக்கள் அப்படியே இருப்பாங்க. ஆனா பாதிப்பு அடைஞ்சு கடவுளை நம்புற நீங்க அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆசீர்வதி. இன்னைக்கு நான் சொல்றேன், இட்ஸ் நாட் ஜஸ்ட் மெசேஜ். அப்படி உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வல்லமை இந்த கால வேளை இந்த இடத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு பலன் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கு. It's not just message. Amen. I am declaring the power of the Holy Ghost. The power of the Holy Ghost. Amen. அந்த யோசேப்பை அப்படி ஆசீர்வதித்த அதே வல்லமை, அந்த யோசேப்பை அவிதமாய் உயர்த்தின அதே வல்லமை, அந்த யோசேப்பின் தலையை அவிதமாய் நிமிரச் செய்த அந்த வல்லமை. ஆமென். நீங்க உங்கள் சிரசிலேயும் அதே ஆசீர்வாதங்கள் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் சில நாட்களில், சில வருஷங்களில் திருப்பி பார்த்தா நீங்களே அதிசயப்படுகிற அளவிற்கு, ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உங்கள் தோற்றங்களை, உங்கள் முகவரிகளை தேவன் மாற்றி அமைப்பார். ஆமென். ஓ மாகாலா கசேட்டே லேப்ரோ கோச்சோ ரஹானா மோ ஷேடே லேப்ரஹாந்தரே. கடவுள் பாருங்க எப்படி வேலை செய்யறாரு பாருங்க. உன் பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு இப்ப பாக்குறதுலாம் ஒண்ணுமே இல்லைன்றாரு. வெளிப்படும் மகிமைக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்லைன்றாரு. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை தேவையிலையும் இல்லாமையும் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். கடவுள் சொல்றாரு, உன் கை வாரி இறைக்கும். ஆமென். உன் கை வாரி இறைக்கும். ஆமென். ஒரு நாள் நான் என் 2 வீலருக்கு டியூ கட்ட முடியல. பிளாட்டினான்னு ஒரு 2 வீலர் ஒன்று வச்சிருக்கேன் நான். 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை சொல்கிறேன் நான். அதுக்கு மந்த்லி டியூ கட்டணும், கட்ட முடியல. இஎம்ஐ கட்ட முடியல. 10 டியூ தான் பெண்டிங். ஆனால் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெளியில் யார்ட்டையும் பார்த்தா இதாக இருக்கும்ன்ட்டு அவன் ஃபோன் பண்ணான். நான் சொன்னேன், நீ எடுக்காத, நானே கொடுத்துட்றேன். எப்படி போகிறதாச்சு, இது ஊருக்கே தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்கள் ஊரில் ஒரு பாலம் இருக்குது, அது பக்கத்தில் கொண்டு போய் விட்டுட்டேன். அவன் சொல்கிறான், சார் ட்ராப் பண்ணிட்டான்றான் என் பைக்கிலே. எப்படி இருக்கும் பாருங்க. அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி தருணம் தான் ரொம்ப முக்கியமான தருணம். இப்போ என்ன வாழ்க்கை போ அப்படின்னு விட்டுறலாம். இல்ல, இதை பார்க்கிலும் மேலான ஒன்றை, இந்த இழப்பை விட நான் சந்தித்த இந்த பாதிப்பை விட, இந்த அவமானத்தை விட சிறந்ததை ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார். மேபி அது என்னுடைய முட்டாள்தனமா கூட இருக்கலாம், ஆனா கூட தேவன் பதிலளிப்பார். இப்போ நான் வந்து காலையில் இறங்கினேன் பாருங்க. அந்த பிளாட்டினா பைக் 40,000. இப்போ நான் காலையில் இறங்கின காரு 40 லட்சம்.
எத்தனை மடங்குங்க? யாருக்கா கணக்கு தெரியுமா? கரெக்டா 40,000 40 லட்சம்ன்றது எத்தனை மடங்கு? யாரு 10ன்னது? ஐயா எத்தனை மடங்கு? கரெக்டா 100 மடங்கா? 40,000 40 லட்சம்ன்றது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுள் நீங்க இழந்ததை 7 மடங்கா இல்ல, என் வாழ்க்கையில பார்த்தா 100 மடங்கு தந்திருக்கிறார். அப்பதான் நான் அந்த விசுவாசம், அந்த சத்தியம் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓ செழிப்பே வா, பணமே வா, உயர்வே வா அப்படின்னு காலையில பைக்கு தூக்கிட்டு போயிட்டான். ரொம்ப சத்தமா சொல்லிட்டோமோ? ஏன்னா எனக்கு சில பேர்லாம் இது கத்துட்டு வர்றீங்க, எனக்கு தெரியுது. சில சேலஞ்சஸ் வந்தோடனே நமக்கு என்ன ஆயிரும், வான்னு போயிட்டேன், பெசாட்டி வாயை மூட்டி இருந்திருக்கிறான் போல. எப்போ சொல்றது அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, ஒளிமயமானவனே கரண்ட் போயிடும். உடனே அன்னையில இருந்து சத்தத்தை குறைச்சுப்பாங்க. நீங்க கவனமா இருக்கணும். என்ன கவனமா இருக்கணும்னா, எப்போ நீங்க அதட்டல் வருதோ அடுத்த நிமிடம் தான் அற்புதம். இயேசுவே தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறான். உடனே என்ன வந்துச்சு, ஐயா வாங்க உங்களதான் அப்படின்னு கூட்டிட்டு போய் என்ன விட்டாங்களா? என்ன சாவுண்ட போட்டுக்குது அப்படின்னு அதட்டுறாங்க. ஏசு நான் கூப்பிட்டேன், சொல்லுவியா ஏசுன்னு சொல்லுவியா, வாயிலேடி அப்படின்னு அதட்டுறாங்க. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, அவன் முன்னிலும் அதிகமாக சத்தமிட்டான். இதுதான் முக்கியம். நீங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க தான் மகிழ்ச்சியான ஆளு, நீங்க தான் வெற்றிகரமான ஒரு நபர். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம என்னென்ன பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்போ நீங்க பரலோகத்தான் போகணும். சில பேர் அதுக்காக தான் நாங்க சீக்கிரம் போயிடணும்ன்றாங்க. தாங்க முடியல சுவாமி, வேண்டாம் சாமி அப்படின்றாங்க. நோ நோ நோ, அப்படி உங்களை தயார்படுத்துறது கிறிஸ்தவ சுவிசேஷமே கிடையாது. சுவிசேஷன்றது என்ன? இயேசு சொல்றார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்துல உபத்திரவம் இருந்துச்சு, இந்த உலகத்துல உபத்திரவம் இருந்துச்சு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். நான் ஜெயிச்சது மட்டும் இல்ல, என்ன விசுவாசிக்கிறவன் எவனோ தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எது இயேசு ஜெயிச்சாருன்றது இல்ல சுவிசேஷம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்கள், கிறிஸ்துவை ஆண்டவராய் கொண்ட நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஏதோ இயேசுவை விசுவாசிச்சா நீ பரலோகத்துக்கு போவன்னு பைபிள் சொல்ல. இயேசு விசுவாசிக்கிற நீ இந்த பூமியை ஜெயிப்பன்னு சொல்லுது, இந்த உலகத்தை ஜெயிப்பன்னு சொல்லுது. இந்த உலகத்தில் வெற்றிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். கவனிச்சு பாருங்க, கம்பேர் பண்ணி பார்த்தா எத்தனை மடங்கு பாருங்க. அது நான் வாங்கினேன், நான் பேசினது நான் வாங்கின 4வது கார். இதுக்கு முன்னாடி 3 கார் வாங்கிட்டேன் நான், இது 4வது கார். அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா நான் இழந்ததுக்கும் கடவுள் தந்ததுக்கும் எத்தனை மடங்குன்றது இன்னும் எனக்கு. இன்னொன்னு என்ன தெரியுமா, இது முடிவானது கிடையாது. இன்னும் ரொம்ப தூரம் போக போறோம். இன்னும் ரொம்ப தூரம் போக போறோம். ஆமென். இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா இப்போ உங்க முன்னாடி இருக்குது பாருங்களேன். பிசாசோட தந்திரம் தெரியுமா, ஒரு 50 பைசா காயினை உங்க கண்ணுக்கு முன்னாடி இப்படி வைங்க, உலகமே 50 பைசா மாதிரி இருக்கும். இப்படி வச்சீங்கன்னா என்ன ஆகும், எல்லாம் மறைச்சிடும். அந்த 50 பைசா என்ன பண்ணிடும், இவ்வளோ பெரிய உலகத்தை என்ன பண்ணிடும், மறைச்சிடும். ஆனா நீங்க எந்த அளவுக்கு அந்த 50 பைசா இப்படி தள்ளிட்டே வாங்க, அப்பதான் தெரியும் கடவுள் வச்சிருக்கிற இவ்வளோ நன்மைக்கு முடிய இந்த 50 பைசா நத்திங். ஆனா பிசாசு என்ன பண்ணுவானா, அந்த 50 பைசா கொண்டு போய் ரொம்ப நெருக்கி இப்படி வச்சிருவான். பாரு, இதே தியானிச்சுட்டு உட்காந்து உன் பிரச்சனையே தியானி. உங்க பிரச்சனை மாறணுமா, சீக்ரெட் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அது வியாதியோ கடனோ அவமானமோ தோல்வியோ எதுவோ வேணாலும் இருக்கட்டும், சீக்ரெட் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேதவசனம் சொல்லுகிறது, யார் தங்கள் பிரச்சனைகள் நடுவில் இருந்து வெற்றியையும் ஜெயத்தையும் பார்க்கிறார்கள். வெறும் உங்களை உற்சாகமூட்டி பேசினா மட்டும் தீர்வாயிராது. சில உண்மைகளை உங்களுக்கு நான் கற்றுத்தர வேண்டும். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். வெறும் உற்சாகம் மட்டும் அல்ல. இப்ப கவனிங்க, என்ன போட்டிருக்குது,
காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாததை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த நிறைய பேர் புரிஞ்சிருக்கும், வசனம் சொன்னோன்னே புரிஞ்சிருக்கும். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படுறது என்ன? வியாதி, கடன், அவமானம், வேற நிறைய இருக்கு. லிஸ்ட் பெருசா இருக்கு பாஸ்டர், லிஸ்ட்லாம் பெருசா இருக்கு. அப்போ காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாததை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போ என் பிரச்சனையை நான் பார்க்காம கடவுள் வச்சிருக்கிற பதிலை நான் பார்ப்பேன் என்றால் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த உபத்திரவம். ஆமென். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் பிரச்சனைகளை பார்க்கறதுக்கு பதிலா பதில பார்க்க முடியாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பதில்கள். ஆமென். கடவுள் என்ன வச்சு அது 50 பைசாவை பார்க்க கூடாது, பிரம்மாண்டமான உலகத்தை வச்சிருக்கிறாரு. அதான் சொல்றேன், இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்னைக்கு உங்க பேர் டேமேஜ் ஆயிருக்கலாம், இன்னைக்கு நீங்க சில அவமானத்தை பட்டிருக்கலாம், இன்னைக்கு சில தோல்விகளை நீங்க பார்த்திருக்கலாம், இன்னைக்கு சில கஷ்டங்கள் வழியா நீங்க போயிருக்கலாம். ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்விகள் உங்க மனதுல இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், வரப்போற நன்மைக்கு முன்னாடி அது ஒண்ணுமே கிடையாது, வரப்போற ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி அது ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு வாடகை கூட கட்ட முடியாத இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கலாம், ஆனா கடவுள் உங்களுக்காக தரப்போகிற வீட்டுக்கு முன்னாடி அது ஒண்ணுமே கிடையாது. நீங்க கட்ட போகிற வீட்டுக்கு முன்னாடி அது ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு வேலை இல்லாம நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா தேவன் உங்களுக்கு தரப்போகிற நல்ல வாய்ப்புகளுக்கு முன்பாக, தொழில்களுக்கு முன்பாக அது ஒண்ணுமே இல்லை. நீங்க எதை பாக்குறீங்கன்றது உங்க வாழ்க்கையை தீர்மானிங்க. சிலர் பாருங்க, வாழ்க்கையில நடந்த காரியத்தையே யோசித்து கொண்டே இருப்பாங்க. பிரதர் அது எப்படி பிரதர்? ஆமா, அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்குதான் ஆவியானவர் உதவி செய்கிறார். உங்களால அந்த எண்ணத்தையோ அந்த காரியத்தையும் மாத்த முடியாது. அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, அன்றையும் ஆவியானவர் உங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் என் பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிறார். ஸோ உடனே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த எண்ணத்தை என்னால மாற்ற முடியல, இந்த விஷயங்களை தாண்டி என்னால போக முடியல. ஹெல்ப் மீ ஹோலி ஸ்பிரிட், ஹெல்ப் மீ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கடவுள் பாருங்க, நீ இதெல்லாம் செய் அப்படின்னு உங்களை சொல்லிட்டு போற ஒரு கடவுள் கிடையாது, உங்களுக்கு உதவுகிற கடவுள். ஆமென். இந்த 10 கட்டளை இதெல்லாம் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு போற கடவுள் கிடையாது. கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன். நான் வெறும் உபதேசிக்கிற கடவுள் அல்ல, நான் சொன்ன வார்த்தைகளின்படி நீ நடக்க உனக்கு நான் உதவி செய்வேன். ஆமென். அப்ப எப்படி வேதவசனம் சொல்லுது? அன்றியும் ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிறார். எப்படி சொல்றார்? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்ப நீ வீக்கா இருக்கிறியா, கவலைப்படாத, அங்கதான் நான் ஸ்ட்ரென்த்தை தரேன், அங்கதான் நான் பலத்தை தரேன், அங்கதான் புது கிருபைகளை நான் வச்சிருக்கிறேன். ஆமென். Let the weak say I am strong. ஆமென். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்ப நான் சொல்றேன், நீங்க எந்த ஏரியால வீக்கா இருக்கிறீங்க, எங்க பலகீனமா இருக்கிறீங்க, கடவுள் சொல்றாரு, அங்க நான் பலத்தை உனக்கு தரேன்ற, அங்க நான் உனக்கு புது பலனை தரேன்றாரு. செல்லனா சொல்றதுக்கு நல்லா இருக்கு பிரதர் அப்படின்ற, வாழ்றதுக்கும் நல்லா இருந்தாதான் சொல்லணும், வெறும் சொல்றதுக்கு நல்லா இருக்குன்றதா சொல்லக்கூடாது. இதன் வழியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், இதன் வழியாக நாங்கள் பார்த்திருக்கிறோம், சில அனுபவங்கள் எங்களுக்கும் இருக்கிறது. வேத வசனங்களை திருப்பி பார்த்தா நிறைய பேர் இந்த அனுபவங்கள் வழியாக தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப இயேசு அவமானம் இருந்தாலும் அசிங்கம் இருந்தாலும் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம், எல்லாம் சொல்லுங்க, முன் வைத்திருந்த சந்தோஷம். ஆமென். இப்ப பாருங்க, வாடகை கட்ட முடியாம உட்கார்ந்துருக்கீங்க, இப்ப பாருங்க நீங்க கட்ட போற வீட்டை. ஆமென். ஆமென். சூப்பர். ஆமென். ஆமென். வேலையே இல்லாம இருக்கீங்கல்ல, இப்போ உங்களுக்கான அந்த தொழில் ஃபேக்டரி பாருங்க. ஆமென். ஆமென். ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா என்னவா நீங்க இருப்பீங்கன்னு கடவுள் சொன்னாரோ அதை காணப்படுகிறவைகளை அல்ல,
காணப்படாததை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு நாள் நான் பார்க்கிறேன். 100 கோடி என் கையில இல்லாட்டா கூட 100 கோடிக்கு ஒரு சர்ச்சு கட்டுறதை நான் பார்க்கிறேன். ஆமென். தமிழகம் முழுவதும் இப்ப பாருங்க, சென்னையில் ஆரம்பிச்சிட்டோம், பெங்களூர்ல ஆரம்பிச்சிட்டோம், கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிட்டோம். போன முறையோட இந்த ஹால் இன்னும் நிரம்புற அளவுக்கு வந்திருக்கீங்க. இன்னும் ஆடிட்டோரியம்லாம் நிரம்புற அளவுக்கு வந்துருவாங்க. ஆமா, அப்போ 5 பேர் தான் இருந்தாங்க. 5 பேர் தானே இருக்காங்க, அப்படி பார்க்க கூடாது. 5 பேர் இருக்கும்போது நான் 5000 பேர் பார்த்துட்டேன். ஆமென். அப்ப காணப்படுறதையே பார்க்காம வரப்போற நன்மையை பார்க்கணும், வரப்போற ஆசீர்வாதத்தை பார்க்கணும். ஆமென். இப்ப சில துன்பம் இருக்குது, இப்ப சில கண்ணீர் இருக்குது, இப்ப சில கவலை இருக்குது. ரைட்டு தான். கவலை இருந்தா கவலைப்பட்டு தான் அவனு. ஏதாவது சட்டம் இருக்கா? கஷ்டம் இருந்தா கண்டிப்பா நீ சோகமா தான் இருக்கணும் ஏதாவது ரூல் இருக்கா? ஏதோ ரூல் போட்ட மாதிரியே நம்ம எல்லாம் அப்படியே சோகமா இருப்போம் பாருங்களேன். அப்படி இருக்காதுங்க. வரப்போற நன்மையை பாருங்க. வேதவசனம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை குறித்து பல காரியங்கள் வேதவசனம் பேசினாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை வேதவசனம் சொல்லுகிறது. அவள் வரும் காரியங்களை குறித்து மகிழுகிறாள். அவ என்ன பண்றா? அப்ப நான் எதிர்காலத்தை பார்க்கிறா. ஏன் எதிர்காலம் எப்படி இருக்குன்றத அவ பார்க்கிறா. இப்ப சில துன்பம் இருக்குது, இப்ப சில நெருக்கடி இருக்குது, இப்ப சில தேவைகள் இருக்கிறது, இப்ப சில கண்ணீர் இருக்குது, இப்ப சில விருப்பத்தக்காத மாதிரி தான் இருக்கு. ஆனா அதை பார்க்காம கடவுள் எனக்காக வச்சிருக்கிற அந்த நல்ல எதிர்காலத்தை நான் பார்க்கிறேன், அந்த நல்ல நம்பிக்கையான வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். ஆமென். ஏதோ பேசணும். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ எப்படி உடுத்துறா? சூப்பரா உடுத்துறா. ஆமென். நல்லா உடுத்துறா பாருங்க. அது மட்டும் இல்ல, வேதவசனம் சொல்லுது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறார். எல்லாம் சொல்லுங்க, வருங்காலங்களை குறித்து. உங்க எதிர்காலத்தை நினைச்சு இப்பவுமே சிரிக்கலாம். நம்ம ஆட்கள் இந்த இமேஜினேஷனை யூஸ் பண்ணுவாங்க. எப்படி யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? வரப்போகிற பிரச்சனையை யோசித்து இப்பவுமே அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு இமேஜினேஷன் பவர்லாம் வேலை செய்யாமலாம் இல்ல, வேலை செய்யுது. அது நெகட்டிவா வேலை செய்யுது. இப்படிலாம் ஆயிட்டுன்னா, போற பஸ் உருண்டுட்டுன்னா, ஆஸ்பத்திரிலேயே செத்து போயிட்டேன்னா, இப்படி இதெல்லாம் யோசிச்சு, அதாவது அதுக்கு ஏதாவது உறுதி இருக்கா? கிடையாது. உறுதியே இல்லாத பிரச்சனைய யோசிச்சு இப்பவுமே சோகமா இருப்பாங்க. ஒரு அக்கா ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. என்னக்கா இவ்வளவு சோகமா இருக்கிறீங்களா அப்படின்னு. பொம்பளை பிள்ளைய பொத்துட்டோம் இல்லையா அப்படின்றாங்க. பாருங்க, சில அதெல்லாம் ஒரு சட்டம் பாருங்க, பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு அவன் சோகமா இருக்கணும் அப்படின்ட்டு. என்னக்கா அப்படின்னு. இல்லை, அது ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து நல்ல ஒரு இது கொடுக்கலான்ட்டு பிள்ளைய பார்க்குறேன். பிள்ளை அப்பதான் ஊந்து வருது. அதுக்குள்ள இது கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் உட்காந்து யோசிச்சு இருக்கிறாங்க. இவ்வளோ பவர்லாம் வேற யாருக்கு இருக்கும்? நம்ம ஜனங்களுக்கு இருக்கிற இமேஜினேஷன் பவர் உலகத்துல யாருக்குமே கிடையாது. இத கொஞ்சம் பாசிட்டிவா கடவுள் வார்த்தை இப்படி இருக்க, என் பிள்ளைலாம் எப்படி இருக்கும் தெரியுமான்னு யோசித்து பார்த்தீங்கன்னா இப்பவுமே மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குதான் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. நீ எப்படி இருக்க போற வார்த்தையை பார்த்தா தெரியும். இப்ப என் வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப என் சரீரம் செத்து இருக்கலாம், சாராளுடைய கர்ப்பம் செத்து இருக்கலாம். ஆனா வேதவசனம் சொல்லுது, அவன் தன் சரீரம் செத்திருந்ததையும் சாராளுடைய கர்ப்பம் செத்திருந்ததையும் எண்ணாதிருந்தான். கைத்தட்டுங்க ஆபிரகாமுக்கு. ஆமென். ஆமென். எப்படி எல்லாரும் ஜெயிச்சாங்க, எப்படி விசுவாச வீரர்களா மாறினாங்க எப்படின்ற ரகசியத்தை சொல்றேன் நீ காலையில. உண்மை எல்லாம் மேல இருந்து அப்படியே குதிக்கும் போது விசுவாசம் அப்படிலாம் யாரும் குதிக்கல. வெறும் சுவாசம் தான் இருந்துச்சு. அப்புறம் தான் விசுவாசம் வந்துச்சு. ஆமென். டெவலப் பண்ணிக்கலாம். ஃபெய்த் மசில்ஸ் என்ன பண்ண முடியும்? டெவலப் பண்ண
முடியும். எப்படி ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்று உடலை ஒரு நல்ல வடிவமைப்புக்கு கொண்டு வர முடிகிறதோ அது போல இப்ப நீங்க வந்திருக்கிறது ஒரு ஆவிக்குரிய ஜிம்மு. வெளியில போகும்போது கேமாரா சாண்டா லாப்ரேக்கே லிப்ரோ செண்டலே பிரகதாரா கேபோ ஷாரலா பிரேக்கேட்டா. ஹalleluya. எதெல்லாம் பார்த்து பயந்தீங்களோ, எதெல்லாம் பார்த்து சோர்ந்தீங்களோ, வந்து பார் அப்படின்ற மாதிரி போயிடுவீங்க. கடவுள் என் கூட இருக்கிறவர் பெரியவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதுதான் பாருங்க. அப்ப இந்த ஜிம்மு ரொம்ப முக்கியம். ஆமென். ஆமா, இது உங்க ஸ்பிரிச்சுவல், உங்களுடைய மைண்ட், உங்க ஸ்பிரிட், உங்களுடைய சோல், உங்களுடைய வில், உங்களுடைய எமோஷன், இது எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி உங்களை வேற மாதிரி அனுப்பும். ஆமென். நீங்க அதே பிரச்சனையை அப்புறம் வேற மாதிரி பார்ப்பீங்க. அது எப்படின்றத அப்புறம் சொல்லித்தரேன். இப்ப கவனிங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். அப்பனா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ என்ன இருக்கோ அதை பார்க்கல. இப்ப ஒண்ணுமே இல்லை பிரதர், அதான் தெரியுது, ஊருக்கே தெரியுது. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்றது பேப்பர்ல அந்த அளவுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல இவங்க வேற ஒண்ணுமே இல்லையே, அது தெரியுது, அது இருக்கட்டும். ஆனா என்னவா இருக்க போறேன் அதை நான் இப்ப பார்க்க போறேன். ஆமென். ஆமென். He smiled at his future. தன் எதிர்காலத்தை சிந்தித்து அவள் மகிழ்கிறாள். ஒருவேளை இப்போ நான் கடன்ல இருக்கலாம், ஆனா என் கை வாரி இறைக்கும். இப்போ நான் வியாதியில இருக்கலாம், ஆனால் நான் சுக பலத்தோடு நான் எழுந்து ஓடுவேன். வியாதியே இல்லாத வாழ்க்கை நான் வாழுவேன். தரித்திரமே இல்லாத வாழ்க்கை நான் வாழுவேன். தோல்விகளை ஜெயித்த ஒரு வாழ்க்கை நான் வாழுவேன். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாததை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அப்ப சரீரம் செத்து போனதை அவன் என்ன பண்ணல, நினைக்கல. அதான் அவன் யோசிக்கல. அதான் அவன் யோசிக்கல. அவன் எதை நினைக்கிறான் பாருங்க. அவன் என்ன நினைக்கிறான்? வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் மனைவி, அநேக ஜாதிகளுக்கு தாய். ஆனா இப்ப இருக்கிறது பார்த்தா செத்த நிலை. ஆனா கடவுள் சொல்றாரு, இந்த செத்த நிலைலாம் மாறப்போகுது. Every dead conditions, எல்லா மரித்த நிலைகள் இன்னைக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்கு. செத்த நிலையில இருக்குது பாருங்க. இன்னைக்கு காலையில I speak the resurrection power in your dead conditions. எந்த மரித்த நிலையில இருக்கலாம், சாவுக்கு ஏதுவான நிலையில இருக்கலாம், நம்பிக்கையே இல்லாத இடத்துல இருக்கலாம். நான் சொல்றேன், அங்கிருந்து ஒரு குளிர் கிளம்பும், அங்கிருந்து ஒரு நன்மை கிளம்பும். ஆமென். அங்கிருந்து ஒரு உயிரோட்டம் அங்கு வரும், அங்கிருந்து ஒரு உதயம் ஒன்று உண்டாகும். வலிச்சு எடுத்துட்டாங்க, தலையே மொட்டையாயிடுச்சு. கவலைப்படாதீங்க, மறுபடியும் முளைக்கும். வெட்டிட்டாங்க. நான் சொல்றேன், வெட்டப்பட்ட கோல் துளைத்தது. ஆமென். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லா டெட் கண்டிஷன்ல இருக்கலாம். வெளியில ஒருவேளை நீங்க சிரிச்சிட்டு, bless you sister, வெளியில ஒருவேளை சிரிச்சிட்டு உள்ளுக்குள்ள ஐயோ அவ்வளவுதான் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இருக்கலாம். அந்த செத்த நிலை ஒரு உயிர்ப்பு நிலையாயிரும். ரொம்ப முக்கியம் பாருங்க. It's not just mind power, it is Holy Spirit. It's the power of the Holy Spirit. Mind is wonderful tool. மனம் ஒரு நல்ல கருவிதான். ஆனா வெறும் மனதை வச்சு மனதுல வேலை செய்ய முடியாது. ஆவியானவருடைய உதவியை கொண்டு, வார்த்தையை கொண்டு இந்த மனதில் வேலை செய்தால் வெற்றிகளை பார்க்க முடியும், பெருக்கத்தை பார்க்க முடியும், நன்மைகளை பார்க்க முடியும். ஆமென். I'm talking about not mind power, I'm talking about the power of the Holy Spirit. I'm talking about the word power. ஆமென். வார்த்தையின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் உங்கள் மனதை நீங்கள் மறுரூபப்படுத்த முடியும், உங்கள் சிந்தைகளை நீங்கள் மாற்ற முடியும். இப்ப இருக்கிற பிரச்சனையை சிந்திக்கலாம், இல்ல வரப்போற நன்மையை சிந்திக்கலாம். 2 வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இப்ப என்ன அவமானப்படுத்துறாங்களேன்னு யோசிக்கலாம். இல்ல, ஏசு எதை யோசிக்கிறாரு? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். எல்லாம் சொல்லுங்க, முன் வைத்திருந்த சந்தோஷம்.
அத முன்னாடி வச்சதுனால அவமானம் பின்னாடி போயிடுச்சு. எப்படி சொல்லி பாருங்க, அவமானத்தை எண்ணாமல், ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதை எண்ணாமல், இப்ப என் குடும்பம் எப்படி இருக்கு அதை அவள் எண்ணவில்லை. அவள் வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். ஆமென். ரொம்ப சிறப்பா எனக்கு இருக்க போகுது, ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. ஏன்னா ஒரு அற்புதமான சுவிசேஷத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு அற்புதமான தேவனை நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆகையினால் என் எதிர்காலம் சிறப்பா இருக்கும், என் வருங்காலம் சிறப்பா இருக்கும். ஆமென். என் வாழ்க்கை ரொம்ப மேன்மையாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப இத மனதுல வைங்க, இத உள்ளத்துல வைங்க, இத சிந்தனையில வைங்க. இத ரொம்ப முக்கியம். அப்ப நான் சொல்றேன், வாழ்க்கை எப்படி மாறுது? இப்ப இருக்கிறத கண்ண அதுல இருந்து எடுத்து வரப்போகிற, ஆமென், அவள் வருங்காரியங்களை குறித்து மகிழுகிறாள். வாட் a word, what a word. ஆமென். எதிர்காலத்தை குறித்து நினைக்கும் போது அவளுக்கு மகிழ்ச்சி வருது. ஒருவேளை இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு பியூட்டிஃபுல்லான நான் வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் அதை பார்க்கிறேன், வார்த்தையின் ஊடாய் நான் அதை பார்க்கிறேன், பரிசுத்த ஆவியின் உதவியின் மூலமாய் அதை பார்க்கிறேன். ஒரு நல்ல தொழிலை பார்க்கிறேன், ஒரு நல்ல ஊழியத்தை நான் பார்க்கிறேன், ஒரு நல்ல குடும்பத்தை நான் பார்க்கிறேன். ஆமென். இப்ப இருக்கிறது இல்ல, சில நேரம் பாருங்க. அதனாலதான் ஆண்டவரே கூடுறாரு ஆபிரகாமே, இந்த ஆபிரகாமே கொஞ்சம் வெளியில வான்றாரு. இந்த மோட்டையே பார்த்துக்கிட்டு சாராலையும் பார்த்துட்டு இருந்தா இருக்கிறதும் போயிடும். ஆமா, அதனால கோயம்புத்தூருக்கு இந்த மீட்டிங் உங்களை கூட்டு வந்திருக்கிறார், கொஞ்சம் வெளியே வாப்பான்றார். ஆமென். சில நேரம் தேவைப்படுது, ரொம்பவே தேவைப்படுது. எப்படி போட்டுருக்கு பாருங்க, அவர் அவனை வெளியே அழைத்து, எல்லாம் சொல்லுங்க, வெளியே அழைத்து. எது கூப்பிட்டாரு தெரியுதா உங்களுக்கு? நீ பொண்ணை பார்க்க, இல்லைன்னா சாராலைய பார்க்க, கடைசியில் பார்த்தா நமக்கு தான் கடவுள் சொல்றாரு, ஆனா நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கான சான்ஸே இல்லை. வார்த்தை மட்டும் இருக்கு, ஆனா அதுக்கு நடக்கிறதுக்கு அறிகுறியே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறீங்களா? எல்லாம் வாக்குத்தத்தம்லாம் டஜன் கணக்கில் இருக்கு பிரதர். தீர்க்க தரிசனம் 10 மூட்டையில வைக்கலாம், ஆனா ஒன்னும் நடந்த மாதிரியே தெரியலன்ற மாதிரி இருக்குதா? அப்போ கரெக்டா சொல்றேன், நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. நீங்க தான் ஆபிரகாம் சாரால். நீங்க தான் ஆபிரகாம் சாரால். ஆண்டவர் பாருங்க எப்படி சொல்றாரு, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். உன்னை பார்த்தது போதும், சாரால பார்த்ததும் போதும். எதை பாரு? அன்னைக்கு பைபிள்லாம் கிடையாது, இப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் கிடையாது. பாருங்க, ஆபிரகாமுக்கு இல்லாததெல்லாம் உங்களுக்கு இருக்கு. வாக்கு தத்தம், வசனம், பிரசங்கியார் ஒருத்தருமே கிடையாது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவர் அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அப்போ அன்னைக்கு கடவுள் நீ இப்படி இருப்பேன்னு அவனுக்கு சொல்லணும். இப்ப இருக்கிற மாதிரி நீ இருக்க மாட்டேன். நீ காலையில ரொம்ப தெளிவா சொல்ற, இப்ப இருக்கிற மாதிரி நீ இருக்க மாட்டேன், இப்போது இருக்கிறதை பார்க்கிலும். எவ்வளவு அழகா கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Can you believe that? உங்களால இதை நம்ப முடியுதா? எப்படி சொல்லு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். அப்ப என்ன அர்த்தம்னா, முதல்ல இப்ப இருக்கிறத பார்க்காத, இப்ப இருக்கிற நிலைமைய பார்க்காத. இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா கடவுள் உன்னை வைக்க போறதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ண அது ஒண்ணுமே. ஏணி வச்சா எட்டாதுமாங்கல்ல, நான் சொல்றேன் ஏரோப்ளேனை விட்டாலே எட்டாது. ஏணி வச்சா இல்ல சார், ஏரோப்ளேனை விட்டா கூட எட்டாது. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார், அவர் சிறந்ததை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். எப்படி போட்டுக்கு பாருங்க, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். ஏன் இப்படி ஆண்டவர் எப்பவுமே ஃபியூச்சரை பத்தி இப்படி பேசுறாரு? நீ காலையில
ஒரு தீர்க்க தரிசன சத்தத்தை உங்களுக்கு அனுப்புகிறார். உங்கள் எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஆமா, உங்க எல்லாருக்கும் ஆசை, நாளைக்கு எப்படி இருக்கும், 6 மாசம் கழிச்சு எப்படி இருக்கும், எதிர்காலத்தை பற்றி ஒரு ஆர்வம். எதிர்காலம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு காலையில பாருங்க, குடுகுடுலாம் இல்லை. ஆமா ஆமா. ஆனா கடவுள் உங்களுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென். தேவன் தாமே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அருளுகிறவர். என் ஆண்டவர் வாயை திறந்தா மங்களகரம் தான் வரும். மங்களகரமான உத்தரவு. மரணத்துல கூட ஜீவனை தருகிறவர், தோல்வியில வெற்றியை தருகிறவர். ஆமென். அவர் 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 God is a God of hope. அவரை நீங்க நம்பலாம். எந்த நெருக்கடியான நேரத்திலையும், எந்த இருளான நேரத்திலையும் அவர் வாயை திறந்தா அங்கு ஜீவன் உண்டாகும், நன்மைதான் உண்டாகும், பலன் தான் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் தான் அந்த இடத்துல உண்டாக ஆரம்பிக்கும். கேமோராக்கா லாப்ர ஹான்செல்லே ப்ரோகோதோ. என்ன வார்த்தை பாருங்க. மங்களகரமான உத்தரவு. எல்லாம் சொல்லுங்க, மங்களகரமான உத்தரவு. நான் தான் நம்ம பிரசங்கியார்கள்ட்ட சொல்லுவேன், நான் கொஞ்சம் நல்ல வார்த்தையா பேசுங்கய்யா சர்ச்சில். ஆமா, இந்த குடுகுடுப்புக்காரங்க எல்லாம் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், இன்னும் நல்ல வார்த்தையா சொல்லுவான். பார்த்துருக்கீங்களா? ஆமா, என்ன ஜக்கம்மாம்மா, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமா, ஆனா 10 ரூபா மட்டும் கொடுத்து பாருங்க, எல்லாம் நல்லா ஆயிடும் சார், எல்லாம் அப்படிமா. நான் தான் சொன்னேன், அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றேன், நீங்க 10ல் 1 வாங்கிட்டியா சொல்ல மாட்டேங்க. அவன் 10 ரூபா வாங்கிட்டு அவ்வளோ சொல்றான். நீங்க அப்போ கசம பாகத்தை கொண்டு வரையா, அவனு 10ல் 1 வாங்கிட்டியா சொல்ல மாட்டேங்க. ஒன்றும் இல்லையா, சண்டே மங்களகரமான உத்தரவை பேசுது. ஆமென். வாயை திறந்து ஜீவனை பேசுங்க, நன்மையை பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க. ஆமென். பேசினா அது ஆயிடும். ஆமென். அப்படிதான் கடவுள் வச்சிருக்கிறாரு. அப்ப பாருங்க, ஆண்டவர் எப்படி சொல்றாரு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். ஏன் இப்படி உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? கடவுள் சொல்றாரு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். ஆமென். நீ விரும்பினா 2 மடங்கு, நீ விரும்பினா 10 மடங்கு, நீ விரும்பினா 30 மடங்கு, நீ விரும்பினா 60 மடங்கு, நீ விரும்பினா 100 மடங்கு, நீ விரும்பினா 1000 மடங்கு, நீ விரும்பினா கோடா கோடியா. God is a God of unlimited. God is a God of unlimited. அவர்கிட்ட வரம்பே கிடையாது, அவர்கிட்ட எல்லையே கிடையாது. அவர் எல்லையற்றவர். ஆமென் ஆமென். அவர் வரம்பற்றவராக இருக்கிறார். மற்ற எல்லையே கிடையாது. உனக்கு எவ்வளவு வேணும்? இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பானது வேணுமா? வாங்கிக்கோன்ற. இல்ல ஆண்டவரே, ஒரு 30 மடங்கு போலான்ற, 60 எல்லாத்துக்கும் அவர் ரெடி சார். ஆனா என்னன்னா, நீங்க என்ன வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எதிரி வந்து ஒன்று ஏதாவது காட்டும் போது நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. அதாங்க மேட்ரு. சொன்ன இல்லையா, அற்புதம் வேணும்னு கத்தன உடனே என்ன வருது? அதட்டல். என்ன வருது? அதட்டல். ஆனா அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தம் விட்டான். நம்ம ஆளுகள் பாருங்க, அற்புதமாவது ஏதாவது வேண்டே வேண்டாம், அங்கேயே உட்கார்ந்துடுறேன். ஒரு 2-3 பிரச்சனைகள் வந்துட்டா போதும், வேண்டே வேண்டாம் சுவாமி, என்னை எப்போது எடுப்பீர்? உடனே டக்குன்னு அங்க போய் ஒப்பு கொடுத்துறது. அப்படி இருக்கக்கூடாது. ஹார்ட் எல்லாம் ட்ரெயின் பண்ண. என்னன்னா, கிறிஸ்தவங்க வந்து அந்த இருதயம் அவ்வளவு பலமாவே இருக்க மாட்டேன். கடவுள் உங்களுக்கு பலமுள்ள இருதயத்தை தருவார். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தினுடைய பலம் தெரியுமா? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. நான் சொல்றேன், நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, உங்க பிரச்சனை மாறும். ஆனா அதை விட நான் சொல்றேன், பிரச்சனை மாறுதோ இல்லையோ நீங்க மாறிடுவீங்க. சில நேரம் தான் பிரச்சனையை மாத்திக்கிட்டே இருக்கணும். ஆனா சில நேரம் பிரச்சனை எல்லாம் மாத்த வேண்டாம். நீங்க உங்களை மாத்திட்டீங்கனாலே எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்குவீங்க. இப்போ
முன்னாடிலாம் வாட்சி குளிக்கும் போதெல்லாம் வாட்சை கழட்டி வச்சிருவாங்க. மூஞ்சி கழிக்கும் போது வாட்சை கழட்டி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? தண்ணி பட்டுச்சுன்னா நின்றும். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க? வாட்டர் ப்ரூஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி பட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. வாட்ச் போட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. வாட்சை போட்டு என்ன பண்றாங்க? குளிக்கிறாங்க. ஏன்? உள்ள போகவே போகாது. ஏன் மீன் செல்போனே அப்படி வந்துடுச்சு. தண்ணிக்குள்ள போட்டா இதாயிடுன்றாங்க. ஆனா தண்ணிக்குள்ளே செல்போன் யூஸ் பண்ற செல்போன்லாம் என் பையன், எனக்கு தெரியும், என் பையன் அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான், அப்பா அதை வாங்கிடுவோமா ஒண்ணு அப்படின்றான். இது அவன் தண்ணிக்குள்ள விளையாடுறதுக்கு. உள்ளே வச்சு போட்டோலாம் எடுத்துக்கலாம், உள்ள ஒண்ணுமே ஆகாது அப்படின்றான். அப்போ தண்ணிக்கு பயந்து வாட்சை ஒதுக்கி வச்ச காலம் போய் எந்த தண்ணியிலையும் வேலை செய்யற வாட்சை மனுஷன் உருவாக்குறான்னா, கடவுள் எப்படி உருவாக்குறாருன்னா ப்ராப்ளம் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப். ஆமா, எந்த பிரச்சனை வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ரெண்டு இருக்கு. ஒண்ணு உங்க பிரச்சனையை கடவுள் மாத்துறது, இன்னொன்னு எந்த பிரச்சனை வந்தாலும் நிற்கக்கூடியவங்கள உங்களை மாத்த. இது நீங்க எந்த கேட்டகரி ஆக போறீங்கன்னு எனக்கு தெரியல. சில பிரச்சனை மாறணும். ஆனா சில எப்பவுமே பிரச்சனையே மாத்திட்டு இருக்க முடியாது. பாருங்களேன், நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும். அப்போ சில பிரச்சனைகளை பார்த்து பேசினா அது என்ன பண்ணிடுது? போயிடுது. இப்படி ஊர்ல இருக்கிற எல்லா மலையும் பார்த்து பெயர்ந்து போன்னா அப்புறம் என்னதான் இருக்கும்? மழையே இருக்காது, அப்புறம் மழையும் இருக்காது. ஆனா காலேப் சொல்றான், மலைலாம் பெயர்ந்து போக வேண்டாம், மலை நாட்டை தாருங்கள். கிரேனைடு கல்லு பூரா உள்ள இருக்காம. ஹலோ, இது வேற. நாங்க மலைய பெயர்ந்து போன்னு சொல்ற ஆள் இல்ல, மலைய குண்டா அதை வச்சுதான் வியாபாரமே செய்ய வேண்டியது இருக்கு. நல்ல கல்லாம் உள்ள குவாரி பிசினஸே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆமென். எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே இருக்கக்கூடாது, அப்படி கேட்க கூடாது. நீங்க என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே என்ன பிரச்சனை இல்லைனாலும் அதை ஒரு கை பார்க்கிற மாதிரி ஒரு ஞானத்தை, ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். சில கிறிஸ்தவங்க தான் இதை விரும்புவாங்க, நான் சொல்றத. ஆனா எதை எல்லாரும் விரும்புவாங்கன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் அந்தாங்க 1000 ரூபாய் காணிக்க. ஆனா நானு அடுத்த ஸ்டெப் கூட்டு போலான்னு பார்ப்பேன். ஆனா இதுகள் அதுக்கு தயாராகவே இருக்கிறது இல்லை. இது அடுத்த கூட்டத்துக்கு வரும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் நல்லா இருந்துச்சு, கர்ச்சிப்பு கொண்டா அடுத்தாலையும் வரும், கர்த்தர் உன் கண்ணீரை மாற்றுவார். எவ்வளவு கர்ச்சிப்பு ஆகி போச்சு தெரியுமா? நேரம் டிஷ்யூ பேப்பர்லாம் கடையில் இப்போ அம்புடு தொடச்சாச்சு. இது சொல்லணுமானா அது சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்திருக்கிற இடம் வெறும் ஆறுதல் தருகிற இடம் அல்ல, மாறுதல் தருகிற இடம். நான் வெறும் ஆறுதலை பேசுற ஆள் கிடையாது, நான் மாறுதலை பேசுகிறவன். ஆமா, கொஞ்சம் ஆறுதலா சொல்லலாம். ஆனா எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டே இருக்க முடியாது. சரி, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு அப்புறம் இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னாலும் கஷ்டம். எப்படி நல்லா இனிமே ஆகணுன்றது என்ன பண்ணணும்? சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். ஆனா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் ஆறுதல் மட்டும் இருக்கும், சில இடத்துல ஒண்ணுமே இருக்காது. அது வேற கதை. அதுக்கு ஆறுதல் எவ்வளவோ பரவாயில்ல, அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நம்ம இன்னொரு ஸ்டெப்ஸ் போலாம். ஒரு தண்ணியே இல்லாத உலகம் வேணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா என் வாட்ச்ல தண்ணி போட்டா என் வாட்ச் ஓடாது. அதனால தண்ணியே இல்லாத உலகம்னா எப்படி இருக்கும்? அது கரெக்ட் இல்லை. அப்புறம் பாருங்க, வண்டிகள்லாம் உருவாக்குறாங்க. எந்த கிளைமேட்லயும் இந்த வண்டி போகுமா அப்படின்னு உருவாக்குறாங்க. ரொம்ப கூலான கிளைமேட்லயும் இந்த வண்டியை கொண்டு போய் அந்த மெட்டீரியலை கொண்டு போய் செக் பண்றாங்க. பனி பிரதேசத்துல கொண்டு போய் அந்த காரெல்லாம் செக் பண்றாங்க. அதுலயும் ஓடுதான்னு பாக்குறாங்க. ரைட். அட்டால நெருப்பு கொளுத்திலாம் பாக்குறாங்க.
இந்த ஃபயர்ல போனா இது எவ்வளவு இருக்குது. சிலதெல்லாம் என்ன, சில பொருட்கள் ஃபயர் ப்ரூஃப், நீங்க தீயில போட்டா கூட அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப கடவுள் அதே தான் சொல்றாரு, ஏசாயால சொல்றாரு, நீ தண்ணீரை கடக்கும் போதும் நீ மூழ்க மாட்டாய். ஆமென். நீ அக்கினியில நடந்தாலும் நீ வேக மாட்டாய். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். இப்ப தண்ணியை பார்த்து பயம் இல்ல, நெருப்பை பார்த்து பயம் இல்ல. எந்த தண்ணீருக்குள்ள நான் போனாலும் நான் மூழ்க மாட்டேன். எந்த நெருப்புக்குள்ள நான் போனாலும் நான் வேக மாட்டேன். ஹல்லேலூயா. இது எப்படி இருக்குது பாருங்க. இது இந்த ரெண்டாவது எத்தனை பேருக்கு வேணும்? பரவாயில்ல, ஒரு 20 பேருக்கு வேணுமா? இதுதான் பெரிய கிரேஸ். அது மாத்திட்டே இருக்கும். இதுனா அப்படியே கிடையாது. கோலியாத்தை பார்த்து பயப்படாத ஒரு இருதயம். இல்லைன்னா நம்ம கோலியாத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த கோலியாத்தை அகற்று மாட்டேன். ஓ ஆண்டவரே இருக்கக்கூடாது. ஆண்டவர் பாப்பாரு, கோலியாத்து வெட்டி போட்டா 8 ஊர் திங்கலாம். மலையை அகற்று மாண்டவர். இப்படி பார்த்தா ஊர்ல ஒரு மலை இருக்காதப்பா. எத்தனை பேர் காலைப்பின் ஆவியை பெற விரும்புகிறீர்கள்? ஆமென். அவன் சொல்றான், கடினமான இடத்தை எனக்கு தாங்க, மலை நாட்டை எனக்கு தாங்க. ஏன்? கடவுள் என் கூட இருக்கிறாரு. எவ்வளவு கடினமான மலையா இருந்தாலும் குறைஞ்சி, ஆமென், இன்னைக்கு ஒரு பலனால வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த நோயா இருந்தாலும், எந்த பிசாசா இருந்தாலும், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதை சந்திக்கத்தக்க ஒரு தேவ பலன், அதை சந்திக்கத்தக்க ஒரு தேவ கிருபை. ஆமென். ரொம்ப முக்கியம் பாருங்க. இது இப்படி ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, புதிதும் கூர்மையுமான போரடிக்கும் கருவியாக்குவேன். ஆமென். நீ மலைகளை மிதித்து நோக்கிடுவான், குன்றுகளை தவிடு பொடியாக்குவான். ஆமென். எந்த மலை வந்தாலும், எந்த குன்று வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் போய் அதை சந்திச்சு அதை ஒண்ணுமில்லாம ஆக்குவேன். நான் உன்னை புதிய கருவியாக்குவேன். ஆமென். Bless you my sister. நான் உன்னை ஒரு புது கருவியாக்குவேன். என்ன வார்த்தை பாருங்க. இந்த வசனம் பாருங்க, நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஆறே இருக்காதா? ஆறெல்லாம் இருக்கும், ஆனா ஒன்னும் பண்ண முடியாது. ஆமென். வாட்டர் ப்ரூஃப். ஆமென். அப்புறம் நெருப்பே இருக்கக்கூடாது. அப்புறம் எப்படி பருப்பு வேவும்? அப்புறம் எப்படி அரிசி? அப்புறம் எப்படி சோறு? ஆண்டவரே நெருப்பே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நம்ம ஆள்கள் பண்ற ஜபத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஒண்ணுமே இருக்கக்கூடாது போல, இவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கணும்ன்ற மாதிரியே இருக்கு ஜபம். அப்படி கிடையாது. ஆறுகளை நீ நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். உன்னை அப்படி மாத்திடுறேன்ற. ஆமென். என்ன நெருப்பு? வேதவசனம் சொல்லுது, சில வார்த்தைகள் நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ண முடியாத வார்த்தைகள். நெருப்பு ஒருத்தரை சுட்டது அப்படின்னா கரெக்ட், நம்ம படிச்ச மொழியிலிருந்து. நெருப்பை இவர்கள் சுட்டார்கள் அப்படின்னா அப்படி இருக்கும். இது என்ன வேற மாதிரி? ஆனா பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. எபிரேயர் 11 படிக்கிறோம், அக்கினியின் உக்கிரத்தை, அக்கினி இவர்களை அவித்து போட்டதுன்னு சொல்லணும். இவங்க அக்கினியின் உக்கிரத்தை இவர்கள் அவித்தார்களாம். உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க ரெடியானீங்கன்னா நான் இன்னும் மேலான விஷயங்கள் பேச ஆரம்பிப்பேன். நெருப்பு நல்லா கவனிங்க. அக்கினியின் உக்கிரத்தை அவர்கள் என்ன பண்ணார்கள்? அவித்து போட்டார்கள். வழக்கமா அக்கினி ஒன்றை அவித்து போட்டதுன்னா நமக்கு புரியுது. ஆனா அக்கினியினுடைய இது என்ன? அவிக்கிற தன்மை அதுக்கு உண்டு. ஆனா விசுவாசம் உள்ளவர்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவர்கள் அவித்தார்கள் அப்படின்னு போட்டுருக்காங்க பாருங்க. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். என்ன
அக்கினி அவங்கள அவிக்கல, இவங்க அதை அவிச்சுட்டாங்க. நெருப்புடா நெருங்குடா அப்படின்ற மாதிரி இவங்க ஆயிட்டாங்க. இவங்க நெருப்புக்கே நெருப்பு. நெருப்பு சொல்லுது அவன் கிட்ட போகாத, ரொம்ப சுடுது அப்படின்னு. ஐயோ, உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? இது எப்படின்னா, சூரியனை பார்த்து கண்ணு கூசுறது வேற, உங்களை பார்த்து சூரியனுக்கு கூசுது. இது வந்து இமேஜினரி வேர்ட் அல்ல, that's a truth. That's a truth. இதுதான் நிஜம். இந்த லெவலுக்கு தான் கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். இந்த லெவல்ல வாழ்றதுக்கு தான் ஆமென் கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். ஆமென். மனுஷனை இப்படி தூக்குறாரு அவர். நீ என்ன நினைக்கிற? நீ புழு பூச்சின்னு நினைக்கிறியா? நீ மட்டும் நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு என் சாயலுக்கு ஒப்பா நீ எழும்புனா அம்புட்டும் உனக்கு நமஸ்காரம் பண்ணுண்டா. நெருப்பா இருக்கட்டும், இயற்கையா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், அது உன்னை சேவிக்கும், அது உன்னை வணங்கும், அது உன்னை பணிந்து கொள்ளும். இப்படிதான் கடவுள் உண்டாக்கி இருக்கிறார் பாரு. இப்படிதான் கடவுளுடைய படைப்புகளும் சிருஷ்டிப்பும் இருக்குது பாருங்க. எப்படி போட்டிருக்கு பாருங்க. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் யுத்தத்தில் அந்நியருடைய சேனைகளை ஓ மகாலாபோ ஷாண்டலே பிரேக்கே லேமோ நோ தோராபா ஷாடலா பிரேக்கேதா ரோ பிரத்தானா சாண்டலா பிரேக்கேதேரே. இன்னைக்கு அதே ஆவியை அவர் உங்களுக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறார், அதே கிருபையை உங்க மேல் அனுப்பி கொண்டிருக்கிறார், அதே விசுவாச பலனை அவர் உங்க மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். ரெஹனா மசாடலா கேதேரே லிப்ர ஹேண்டரோ செட்டலா பிரேக்கே. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு? ஓ, பிசாசு உங்களை பார்த்து ஓட போறான், நோய்கள் உங்களை பார்த்து ஓட போகுது, வறுமை உங்களை பார்த்து ஓட போகுது. மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, மேற்கொள்ளுகிற ஒரு பலன், மேற்கொள்ளுகிற ஒரு ஆற்றல், மேற்கொள்ளுகிற ஒரு கிருபை, எதையும் பார்த்து ஓடக்கூடியவர்களாய் அல்ல, எதுவா இருந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஒரு இருதயத்தை, அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை, மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை தேவன் உங்க மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். Oh Rama Shande Leha Zokura Laha Sete La Brehandere. Amen. Blessing sister. சூரியனுக்கு முன்னாடி பனி பாறைகள் எம்மாத்திரம் அப்படியே உருகும், அப்படியே உருகும். கடவுள் சொல்றாரு, சிலதெல்லாம் நான் மாத்துறேன், நல்லதுதான், ஆனா எப்பவும் எல்லாத்தையும் மாத்திட்டே இருக்கணும்ன்றது இல்ல. உன்னை பலமா மாத்திட்டேன்னா அவன் தான் ஊரை மாத்தணும், நீ மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தான் ஏரியாவை மாத்தணும். ஓரா சாடலா பிரகா சாகேடாலா மாகுவா லிபராஹா சாண்டலா பிரகேதே. ஆமென். வேதவசனம் எப்படி சொல்லுது பாருங்க. பிசாசுனா எல்லாருக்கும் பிசாசு, பிசாசுக்கா ஜோம் பண்ணுங்க பிரதர் அப்படின்றார் ஒரு ஆள். சிஸ்டர் உங்களுக்காக தானே ஜோம், பிசாசு தொந்தரவு, அதனால ஃப்ளோல இருந்து சொல்றாங்க பிசாசுக்காக ஜோம் பண்ணுங்க பிரதர். பிசாசுக்காக ஜோம் பண்ணும், பரவாயில்ல, அவனுக்கு கூட நம்ம ஜெபம் தேவைப்படுது போல. பிசாசு தொந்தரவு, நீங்க ஜோம் பண்ணுங்க பிரதர். ஒரே ஏவல் பிரதர், ஒரே சேவல் பிரதர். ஆமா, எல்லாம் பில்லி சூனியம் சில்லி சூனியம் அப்படியே இருக்கு பிரதர், அது பிரதர் இது பிரதர்ன்றாங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது பிசாசு எல்லாருக்கும் பிரச்சனை, ஆனா இயேசு பிசாசுக்கு பிரச்சனை. இப்ப இயேசுவை பார்க்கும்போது பிசாசுக்கு எப்படி இருக்கு? ஐயோ வந்துட்டாரா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென் ஆமென். கோமாரா சாண்டே லேப்ரஹ. அவன் பாருங்க, என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர்? காலத்துக்கு முன்னே எதுக்கு வந்தீர்?
ஆமா நீ என் பிள்ளை ஏதாவது பண்ணிட்டே இருப்ப, நம்ம டைம் பார்த்து நான் வருவேன். ஆமா, பிசாசுக்கு இயேசுவை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, அவர் ஒரு பெரிய பிசாசு மாதிரி அவனுக்கு தெரியுது. ஐயோ இந்த பேயை நான் எப்படி சமாளிக்க அப்படின்னு பேயெல்லாம் வந்து யோசிக்க, பேய்க்க விலங்கதான் நான் சொல்றது. உங்க ஏரியால இருக்கிற பிசாசெல்லாம் ஓட போகுதுங்க. எல்லாரையும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒன்றுக்கு நீங்கள் போய் நிற்கும் பொழுது வேதனையை அதற்கு நீங்கள் உண்டு பண்ணுவீர்கள், பிரச்சனையாய் நீங்கள் அதற்கு தோன்ற ஆரம்பிப்பீர்கள். கடைசியில பாருங்க, நமக்கு பிரச்சனையை பார்த்து ஒரே சோர்வு. ஆனா இங்க கதை என்னன்னா, praise God. Okay. இங்க கதை என்னன்னா, சில காலம் அவன் அவரை விட்டு என்ன பண்றான், விலகி போனான். எல்லாம் சொல்லுங்க, சில காலம் அவன் அவரை விட்டு விலகி போனான். ஏன் தெரியுமா? இவரோட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. நமக்கு ஒரு ரெஸ்ட் தேவை, நமக்கு ஒரு ரிலாக்ஸ் தேவை, நமக்கு ஒரு மாற்றம் தேவை. அவன் போராடி போராடி பார்த்து அவன் டயர்ட் ஆயிட்டான். ஏசு டயர்டே ஆகல. இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் பாருங்க, அவர் சோர்ந்து போறதே கிடையாது. ஆமென். அப்ப வேதவசனம் சொல்லுது, பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு, சோதிக்க வந்தவனுக்கு சோதனையை பாருங்க. எல்லாம் சோதனை முடிச்ச உடனே அவன் பார்த்தான், ஒன்னும் ஆகல, நான் போய் முதல்ல ரெஸ்ட போடுவேன், நம்மளால முடியலப்பா. எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். சில காலம் அவரை விட்டு விலகி போனான். when the devil has finished every temptation, எல்லாம் முன்ன அம்புட்டு ஆயுதத்தை யூஸ் பண்ணியாச்சு. நம்ம புதுசா போய் அச்சு அடிச்சா தான் உண்டு. சரி, வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கான்னு பாப்புன்னு என்ன பண்ணிட்டான், போயிட்டான் பாருங்க. இப்போ பிசாசே இருக்கக்கூடாதுன்றது வேற, நான் பிசாசுக்கு பிசாசா மாறுறது வேற. எந்த வெரைட்டி வேணும் நீங்களே சொல்லுங்க. பிசாசு பிரச்சனை அது பேச்சு வா, ஒரு ஜோம் பண்ணி அனுப்பிச்சிடுவோம், அத்தால வருவான் அவன். ஆனா இது புரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்களேன், அவன் உங்ககிட்ட ஜோம் பண்ண ஆரம்பிப்பான். அவன் அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினான். ஐயா வேற ஊர் பக்கம் போக கூடாதா? போக முடியாது, நீ வேணா வேற ஊருக்கு போ. சரிங்கய்யா, நீங்க சொன்ன பிறகு அதனால நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு அவன் கிளம்பி போயிருவான். நம்ம ஆளுங்களுக்கு இது தெரியாததுனால எனக்கு வந்து யாரோ எலுமிச்சை பழத்தை போட்டிருக்காங்க பிரதர், நல்ல பழமா இருந்தா ஜூஸ் போட்டு குடிச்சிட வேண்டியதானே. அடிக்கிற வெயிலுக்கு எலுமிச்சை பழம் என்ன விலை விக்கி, கத்தரா பார்த்து ஒரு பழத்தை போட்டிருக்காரு. என்னங்க போட்டு சும்மா அதை போட்டிருக்கானாக்கும், இது கிடக்குதாக்கும். இந்த வாழ்க்கையை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு மேல எழுதணும். ஆமென். சத்துருவின் சகல வலிமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. I release the authority over the devil. I release authority over every demonic attack. I release every hallelujah. எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் மேற்கொள்ளுகிற ஒரு வலிமையை, ஒரு அதிகாரத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உனக்கு அத்தாரிட்டி தர அவன் மேலன்ற. பிசாசே இருக்கக்கூடாதுன்னு, பிசாசு மேல உனக்கு அதிகாரம். ஆமென்.
அவனுக்கு வல்லமை இருக்கு, உனக்கு அதிகாரம் இருக்கு. You have authority. பாருங்க, வல்லமைகளை கையாளுவதுதான் அதிகாரம். ராணுவத்துக்கு வல்லமை இருக்கலாம், ஆனா பிஎம்க்கு தான் அத்தாரிட்டி இருக்கு. பிஎம் எங்க சுட சொல்றாரோ அங்க ராணுவம் சுடும். அதுதான் பவருக்கும் அத்தாரிட்டிக்கும் இருக்கிற டிஃபரெண்ட். ஸோ பிசாசுக்கு வல்லமை இருக்கு, கடவுள் சொல்றாரு அதிகாரம் வாங்கிட்டு இருக்கு. You have authority over the devil, over the sickness, over the death. Amen. அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன், வல்லமை நான் உனக்கு தருகிறேன். என்ன வார்த்தை பாருங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். தேளே இருக்க கூடாது, மிதிக்கவும். கேமோரா சாண்டா லாபோ ஷாகேலா பிரஹண்டேலே ஹalleluya. மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். My friend, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. என்ன இது சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. அப்போ பிரச்சனையே இல்லாத உலகமா அல்லது எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளும் மனிதனா? ரோஜா வேணும்னாலும் அதுல 2 முள்ளு இருக்க தானே செய்யும். ஹலோ, முள்ளுகளே இல்லாத ரோஜாவா? எப்படி பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. கடவுள் என்ன சொல்றாரு, நீ பாரு, பிரச்சனையே இல்லாத நான் ஒன்ன வேற மாதிரி ஆக்கிறேன்ற. ஆமா, ஒன்ன மேற்கொள்ள, ஒன்ன நான் எம்பவர் பண்றேன்ற, ஒன்ன நான் பலப்படுத்துறேன்ற. ஆமா, அப்போ என் பிரச்சனையால வளர முடியாது, உங்களால வளர முடியும். நான் வளருவேன். ஆமா, நான் சொல்றேன், உங்க பிரச்சனையால வளர முடியாது, உங்களால வளர முடியும். நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாய், மேற்கொள்ளுகிறவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய், பலன் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை எழுப்புவார். எதையும் இடிக்கக்கூடிய கருவியாய் உங்களை அவர் மாற்றுவார். ஆமா, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? இந்த பிரச்சனைக்கு நடுவுலயுமே நீ ட்ரைனிங் எடுத்துக்காம இருக்கிறீங்க. ஆமா, for training. ஆமா, I tell you the training for reigning. ஆமா, ஆளுவதற்கு இதுதான் சரியான நேரமா இருக்கிறது. ஆமா, அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தேவன் மாத்துவார். இது ஃபர்ஸ்ட். நீ தேவையும் காணாது இருப்பார். ஆமா, இது முதல் விஷயம். அடுத்தது என்ன தெரியுமா, உங்களை ரெடி பண்ணிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டாய். ஆனா மோசே எப்படி ரெடி பண்றாருன்னா, அதே எகிப்துக்கு உன்னை மறுபடியும் கூட்டு போறேன்டான்றது. ஏன் உன்னை கையை வைக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்ற. ஆமா, ஒரு நேரத்துல பயந்து ஓடி வந்துட்டல, இப்ப அதே ஊருக்குள்ள உன்னை மறுபடியும் கூட்டு போறேன். எந்த பார்வோன் என்ன செய்யறான்னு பார்க்கலாம், எந்த மந்திரவாதி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த ஜனத்தை நீ விடுதலையாக்கி அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து நான் அவர்களுக்கு வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். ஓ மசாடா லாப்ரே எல்லாம் இருக்குது ஆண்டவர்கிட்ட. ஆமென். பிரச்சனையை தீர்ப்பாரா? தீர்ப்பார். நோய்களை தீர்ப்பாரா? தீர்ப்பார். எல்லாத்தையும் மாத்துவார். கடைசியில் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவரை மாதிரி உங்களை மாத்திடுவார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் உங்களை மறுரூபமாக்குவது அவருடைய திட்டமா இருக்கிறது, அவருடைய தீர்மானமாக இருக்கிறது. ஆமா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் யாரோ தீர்வு தருவாங்க, நீங்க காத்திருக்காம. அது ஒரு சீசன், அது முதல் லெவல். ஆனா அடுத்த லெவல் என்ன தெரியுமா? ஏன் இந்த காற்றை பார்த்து பயப்பட்டீர்கள்? ஏன் இந்த அலையை பார்த்து பயப்பட்டீர்கள்? சாமி பயப்படாம என்ன பண்ண? அவர் சொல்றாரு, இனிமே அது உன்னை பார்த்து பயப்படும். ஆமென். அது உனக்கு கீழ்ப்படியும். அப்படித்தான் நான் மனுஷனை உண்டாக்குனேன், கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
சோ கிறிஸ்து தருகிற ஜீவன், கிறிஸ்து தருகிற இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதுன்னா, மீண்டும் மனிதன் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற நிலையிலே அவன் எழும்புவதுதான் சுவிசேஷமா இது இருக்குது. ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ஸ்ல அந்த அத்தாரிட்டி உங்க மேல வைக்கிறாரு, அந்த வல்லமை உங்க மேல வைக்கிறாரு, அந்த அதிகாரத்தை உங்க மேல வைக்கிறாரு, அந்த கிருபை அவர் உங்க மேல வைக்கிறாரு, அந்த பலன் அவர் உங்க மேல வைக்கிறாரு. ஒரு புது கிருபையும் பலனும் மேல் ஊற்றப்படுகிறது. ஷாடாலாமானா லாபாரா சாத்துரா கதா லிப்ரோனா காலாபோ ஷென்டெலே பிரேக்கெட்டே. ஓ glory.